This video is sponsored by SPO Digital Marketing. SPO Digital Marketing சேர்ந்து பயனடைய மேல் காணும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது கால் செய்யவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. சென்னை நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வெளியிடப்பட்டுள்ள வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸ் இந்த மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. தினசரி நெடுஞ்சாலைகளில் பயணிப்பவர்களுக்கு வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸ் திட்டத்தை அரசாங்கம் சமீபத்தில் அறிவித்துள்ளது. இதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் 2025 ஆகஸ்ட் 15 முதல் துவங்கப்பட உள்ளது. இந்த வருடாந்திர பாஸின் விலை 3000ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையில் பயனர்கள் 200 முறை சுங்கச்சாவடியை கடக்கலாம் அல்லது 1 வருடம் வரை பாஸை பயன்படுத்தலாம். இதில் எது முதலில் வருகிறதோ அதுவரை இந்த பாஸ் செல்லுபடியாகும். சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்த திட்டம் வழக்கமான நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்பவர்களின் ஆண்டு சுங்க கட்டண செலவை 70% வரை குறைக்கும். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 7000 வரை சேமிக்க முடியும். இருப்பினும் டாக்ஸிகள், பேருந்துகள் அல்லது லாரிகள் உட்பட வணிக ரீதியான போக்குவரத்து வாகனங்களுக்கு இது பொருந்தாது. வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸிற்கு யார் தகுதியானவர்கள், விண்ணப்பிக்கும் முறை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸ்கள் கார்கள், ஜீப்புகள் மற்றும் வேன்கள் போன்ற தனிப்பட்ட வணிக நோக்கமற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும். உங்கள் ஃபாஸ்டேக் செயலில் இருக்க வேண்டும், மேலும் சரியான முறையில் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும். அது செல்லுபடியாகும். வாகன பதிவுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், மேலும் அது கருப்பு பட்டியலில் இருக்கக்கூடாது அல்லது வேறு எந்த விதமான சர்ச்சையிலும் அந்த வாகனம் சிக்கியிருக்கக்கூடாது. இந்த வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸை பெற பயனாளர்கள் ராஜ்மார்க் யாத்ரா செயலி, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகலாம். வருடாந்திர ஃபாஸ்டேக் எங்கே, எப்படி விண்ணப்பிப்பது? முதலில் ராஜ்மார்க் யாத்ரா மொபைல் செயலியை பதிவிறக்கவும் அல்லது NHCI அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடவும். இதில் வருடாந்திர ஃபாஸ்டேக் திட்டம் என்பதை கிளிக் செய்து உங்கள் வாகன பதிவு எண் மற்றும் ஃபாஸ்டேக் ஐடியை உள்ளிடவும். அடுத்து ரூபாய் 3000ஐ ஆன்லைனில் ஒரு முறை செலுத்த வேண்டும். கட்டணம் செலுத்தி சரிபார்ப்பு வெற்றிகரமாக முடிந்ததும் வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸ் செயல்படுத்தப்பட்டதற்கான உறுதிப்படுத்துதல் குறுஞ்செய்தி உங்களுக்கு அனுப்பப்படும். குறிப்பாக 1 வருடம் அல்லது 200 பயணங்களுக்கு பிறகு இது தானாக வழக்கமான ஃபாஸ்டேகாக மாற்றப்படும். அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ரூபாய் 3000 செலுத்தி வருடாந்திர பாஸை நீங்கள் புதுப்பிக்கலாம். இந்த வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸ் திட்டம் நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி பயணம் செய்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் அவர்கள் சுங்க கட்டணத்தில் கணிசமான தொகையை மிச்சம் பிடிக்க முடியும். ஆகஸ்ட் 15 முதல் வணிக நோக்கமற்ற தனியார் வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையற்ற பயணத்தை அனுபவிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் பாஸ் பெறுவதன் மூலம் வருடம் முழுக்க 200 பயணங்களை இவர்கள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். நன்றி உறவுகளை, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.